சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பழனி கிரிவல பாதையில் பஞ்சாமிர்தம் விற்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நடப்பாண்டில் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு பள்ளியிலேயே வங்கி கணக்கு தொடங்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சாலை விபத்தில் கணவர் உயிரிழந்ததால் துக்கம் தாங்காமல் கிணற்றில் குதித்து மனைவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தியதாக 2 மாதங்களில் 470 பேர் கைது. பிரதமர் புகாருக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட கனிமொழி MP இன்று விருப்ப மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறையில் நேற்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை சார்பில் இயற்கை இடர்பாடுகளால் சேதமான விசைப்படகிற்கு சுழல் நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதிக்கான ஆணையை சீர்காழி தாலுகா பூம்புகாரை சேர்ந்த ரமேஷ் என்ற பயனாளிக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். நாட்டிலேயே முதல் முறையாக கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள 500 மெகாவாட் மின் உற்பத்திக்கான முதல் உள்நாட்டு விரைவு ஈநூலை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 20 ரூபாய் 50 ரூபாய் முத்திரை தாள்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதற்கு பதுக்கலே காரணம் என்ற புகார் எழுந்துள்ளது. கருணாநிதி நினைவிட அருங்காட்சியகம் நாளை மார்ச் 6 முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. இணையதளம் வழியே அனுமதி சீட்டு பெற்று பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல அரசு சிறப்பு பஸ்கள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளது. உளுந்தூர்பேட்டை சிறுவாச்சூர் இடையே தடைப்பட்ட பாலப்பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்க நகாய் திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள்: சிறந்த நடிகர் மாதவன், சிறந்த நடிகை ஜோதிகா. நாம் என்றும் மக்கள் பக்கம், மக்கள் என்றும் நம் பக்கம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் வரும் 6ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. பிளிப்கார்ட் ஆக்சிஸ் வங்கியுடன் இணைந்து தனது சொந்த UPI சேவையை அறிமுகம் செய்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு தண்டனை பெற்ற பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்ததுடன் MLA பதவியையும் இழந்தார். இதனால் பொன்முடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியும் காலியாகிவிட்டது. கோவையில் கருணாநிதி நூலகம் அமைப்பது குறித்து தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு செய்தார். குஜராத்தில் பிடிபட்ட போதைப் பொருட்கள் அனைத்தும் பிரதமர் மோடிக்கு சொந்தமா என மாணிக்கம் தாகூர் MP கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து மருந்து கடைகளிலும் இன்று முதல் 30 நாட்களுக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி சித்தார்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு என தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார். பாரத ஸ்டேட் வங்கியின் ஏமாற்று நாடகம்: உச்சநீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பை அமல்படுத்த CBM வலியுறுத்தியுள்ளது. மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை விதித்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் வரும் 12ஆம் தேதி திமுக சொற்பொழிவாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் தெற்குவாடி கடல் பகுதியில் 100 கிலோ கஞ்சா ஆயில் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமேஸ்வரம் தீவு பகுதியிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா ஆயில் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டிற்கு வருகை அளித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பழம்பெரும் நடிகையான வைஜெயந்தி மாலாவை திங்கட்கிழமை சென்னையில் சந்தித்துள்ளார். உற்சாகத்தில் முருக பக்தர்கள். அறுவடை வீடுகளுக்கு அரசு சார்பில் இலவச சுற்றுலா நாளை தொடங்க உள்ளது என அமைச்சர் சேகர் பாபு தகவல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் அலுவலர் நல சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. நடப்பு மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 11வது லீக் போட்டியில் UP வாரியர்ஸ் அணியை 23 ரன்களில் வீழ்த்தியுள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. RCB கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 50 பந்துகளில் 80 ரன்கள் குவித்திருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் நேற்று திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்களும் பங்கு சந்தை உயர்ந்த நிலையில் இன்று மீண்டும் பங்கு சந்தை சரிந்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை பங்கு சந்தை 415 புள்ளிகள் குறைந்து 73,459 என்ற புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. 4 நாட்களில் சவரனுக்கு ரூபாய் 1400 உயர்ந்த தங்கம் விலை இன்னும் உயரும் என தகவல் வெளியாகியுள்ளது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் தங்கம் 1 கிராமுக்கு 85 ரூபாயும் ஒரு சவரனுக்கு 680 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சவரன் 48,120க்கு விற்பனையாகி வருகிறது. தமிழகத்தில் வெப்பநிலை அடுத்த 2 தினங்களுக்கு இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.